என்னதான் தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு சொன்னா கூட பாஜக தான் தலைமை தாங்குற மாதிரி தான் இருக்கு எல்லா கட்சிகளுமே. அப்ப அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதில் வெற்றி காண்பாரா? தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்கிற நிலைமையை அண்ணா அவர்கள் கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசிய கட்சிகளுக்கான கல்லறையை கட்டிவிட்டு தான் அவர்கள் அரசியல் வாழ்க்கைன்னு தொடங்கி விட்டேன், கட்சி ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னதற்கு முன்பு ஒரு மணி நேரம் கூட மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு எந்த தகுதியுமே வளர்த்து கொள்ளவில்லை என்றால் விஜய் மறுபடியும் நீங்கள் நடனமாட போகலாம், நடிக்க போகலாமே தவிர எவ்வளவோ கலவரத்தை விளைவிக்கிறீங்க, பெண்களை வன்முணர்வு, கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்யறீங்க, கொலை செய்யறீங்க, கொடூரமாக நிர்வாண ஊர்வலம் நடத்துறீங்களே, வெக்கமில்லையா? தமிழக அரசியலிலே தாவேகா என்பது ஒரு மிதந்து கொண்டிருக்கிற நீர்ப்பாசி. அது பூக்கப் போவதில்லை, காய்க்கப் போவதில்லை. சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவது ஒன்றுதான் அவருக்கு வாய்ப்பு. பழைய மாதிரி நான் வீரமானவன், நான் பயங்கரமான ஆளு, மண்டியிட மாட்டேன் அப்படிலாம் அவர் பேசுவார். பேசிவிட்டு டேக்வான் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக வெற்றி கூட்டணி, நாங்க இந்த வெற்றி கூட்டணியில தொடர்ச்சியா வெற்றிகளையே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2026 மீண்டும் என் தலைமையில 2வது முறையாக ஆட்சியை பிடிச்சது திமுக அப்படிங்கிற தலைப்புச் செய்தி வரணும் அப்படின்னு மதுரையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிட்டு வந்திருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்போம்னு சொன்னார். பட் அமைக்க முடியாமல் அது அவங்களுக்கு தோல்வி தான் கொடுத்து. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதாவது என்னதான் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொன்னால் கூட பாஜக தான் தலைமை தாங்குற மாதிரி தான் இருக்கு எல்லா கட்சிகளுமே. அப்போ அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதில் வெற்றி காண்பாரா? அமித்ஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய தட்பவெட்பமே பொலிட்டிக்கல் கிளைமேட்டே புரியல. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது 1967க்கு பின்பு, அண்ணா ஜெயித்ததற்கு பின்பு மாநில கட்சிகளினுடைய பிடிக்குள்ளே அது வந்து விட்டது. தேசிய கட்சியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய, அதுவும் ஒரு விடுதலை போராட்ட வரலாற்றின் தொடர்ச்சியாக வரலாற்றிலே அறியப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி யாராலும் வீழ்த்த முடியாத மிகப்பெரிய ஜாம்பவானாக இந்தியாவுக்கு பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வரைக்கும், அந்த வாசல் கதவை தட்டியது வரைக்குமான வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய காமராஜர், பத்துவச்சலம் என்ற அன்றைக்கு ஒரு பெரிய தலைவர்களின் வரிசை இருந்தது. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய தியாக தழும்புகள் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களையே திராவிட இயக்கம் 67 வீழ்த்தி விட்டது. அதற்கு காரணம் மொழி போராட்டம், மொழி சார்ந்த விஷயம், சமூக நீதி போராட்டம், மாநில உரிமை சார்ந்த விஷயத்துல தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்கிற நிலைமையை அண்ணா அவர்கள் கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசிய கட்சிகளுக்கான கல்லறையை கட்டிவிட்டு தான் அவர் பின்னாடி போனார். அவ்வளவு பெரிய மாற்றம் 67லேயே நிகழ்ந்து விட்டது. அதற்கு பின்பு ஆளுங்கட்சி வரிசையிலே இருந்த காங்கிரஸ் கட்சியினால் எதிர்கட்சி வரிசைக்கு கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய் படிப்படியாக அவர்கள் கட்சி காணாமல் போய் இன்னைக்கு திமுகவின் கூட்டணி கட்சியாக அறியப்படக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறார். அன்றைக்கு திமுகவை உடைத்து எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய சக்தியை அன்றைக்கு உருவாக்குவதற்கு அன்றைய மத்திய அரசாங்கம் வருமான வரித்துறையின் வழியாக அவர்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். திமுகவிற்கு எமர்ஜென்சியை சந்தித்தது, மிகப்பெரிய வீழ்ச்சியை, இடர்பாட்டை எல்லாம் சந்தித்தார்கள். அப்பொழுது கூட காங்கிரஸால் மேலெழும்ப முடியவில்லை. திமுகவுக்கு நேர் எதிராக போட்டியாக அதிமுக வந்துவிட்டது. எனவே தேசிய கட்சியாக இருக்கிறவர்கள் அதே இந்தியை திணிக்கக்கூடிய வேலையை மும்மொழி திட்டத்தின் பெயரால் இங்கே திணிப்பது. அன்றைக்கு எமர்ஜென்சியின் பெயரால் அவர்கள் நெருக்கடி வந்தார்கள் என்றால் பாஜக இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பாஜகவிற்கு தமிழ் மண்ணிலே ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டால், நீ 11 வருடமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறாய் மத்திய அரசாங்கத்தில். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதையாவது அள்ளி கொடுக்க முடியவில்லை என்றால் கிள்ளியாவது கொடுக்கணும்ல. எதையுமே நான் செய்ய மாட்டேன், எந்த பட்ஜெட்லையும் நான் நிதி ஒதுக்க மாட்டேன், தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த திட்டங்களுக்கு எதுவும் தரமாட்டேன், ஓட்டு மட்டும் நீ போடு. எதுக்குடா ஓட்டு போடணும்னா, முருகப்பெருமானுக்கு நான் மாநாடு நடத்துறேன்னு சொன்னா சாமி கும்பிடுறது வேற, வாக்குச்சாவடிக்கு போவது என்பது வேற. இல்ல, மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தாம திமுக அதை சுவாகா பண்ணிடுறாங்கன்ற மாதிரி மதுரையில பேசுது. முதல்ல நிதியே நீ ஒதுக்கல, எப்படி சுவாகா பண்ண முடியும்? இல்லாத நிதி என்ன செய்ய முடியும்? வெள்ளத்திலே தமிழ்நாடே மிதந்தது கடந்த ஆண்டு.
வெள்ள பேரிடரிலே மிதந்தது. மழை வந்து அளவுக்கு மீறி கொட்டி தீர்த்த போது தமிழர்கள் தத்தளித்தார்கள். தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற நிர்மலா சீதாராமன் இது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொன்னார்கள். தேசிய பேரிடர் நிதியே கிடையாது கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் குஜராத்திலே வெள்ளம் வந்த போது உடனே போய் பிரதமர் பார்த்தார். வேறுபாடு இருக்கிறது. தமிழுக்கு தர வேண்டிய நிதியை தந்து வெறும் 74 கோடியை தந்து விட்டு பல ஆயிரம் கோடியை வந்து நீங்க சமஸ்கிருதத்துக்கு தருகிறீர்கள். அப்ப இவ்வளவு வேறுபாடு காட்டக்கூடிய நீங்கள் என்னால் தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே, திருக்குறளைத்தான் வந்து மோடி பின்பற்றுகிறார், திருக்குறளை மற்றும் மோடி பின்பற்றினால் அவர் பாஜகவை விட்டு உடனடியாக விலகி விடுவார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது, தாழ்ந்தவனாக முடியாது, சனாதனத்துக்கு எதிரான ஒரு கவிதை அது. இன்றைக்கு திருமாவளவன் வந்து சனாதனத்துக்கு எதிராக முழங்கி கொண்டிருக்கிறார். அதை வந்து ஏற்கனவே 1000 பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் முழங்கிட்டாரு. சனாதனத்தை உடைப்பது, உதயநிதி பேசினார்ல, சனாதன டெங்கு மாதிரி அதை ஒழிக்கணும்னார்ல, அந்த சனாதனத்தை ஒழிப்பதற்கான கவிதை எழுதியவர் திருவள்ளுவர். அவரை பின்பற்றினா பாரதிய ஜனதா கட்சியை கலைச்சிட வேண்டியதுதான். நீ எப்படி வந்து திருவள்ளுவரை பின்பற்ற முடியும்? உன் கோட்பாடே சனாதன கோட்பாடு, இவர் சமத்துவ கோட்பாடு. பிறப்பினால் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏற்றுக்கொள்றவே பிஜேபி காரனாக இருக்க முடியாது, சங்கியா இருக்க முடியாது. அவன் தமிழ் சங்க வைக்கிறவனாக தான் இருக்க முடியும். தமிழ் பற்றாளன் என்பவன் அது வெறும் மொழி கிடையாது. தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர். மணிப்பூர்காரனை நீ சொந்த ஊருக்காரனாவே எடுத்துக்கலையே, தீய வச்சுல கொளுத்தி விடுறீங்க, சர்ச்சை உடைக்கிறீங்க, எவ்வளவோ கலவரத்தை விளைவிக்கிறீங்க, பெண்களை வன்புணர்வு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறீங்க, கொலை செய்கிறீங்க, கொடூரமாக நிர்வாண ஊர்வலம் நடத்துறீங்களே, வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நீங்க பேசலாமா? சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை தமிழ்நாட்டில். ஏன் மணிப்பூர்ல பத்திக்கிட்டு எரியுது, அங்கே போய் அணைச்சியலா? சட்ட ஒழுங்கு கிழிச்சியலா? அங்கே போய் காஷ்மீர்ல என்ன நிலைமை? பாதுகாப்புத்துறை அமைச்சர் நீங்க தானே, உள்துறை அமைச்சர் நீங்க தானே, பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா? நீங்க ஆள்ற லட்சணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லலாமா? சாத்தான் வேதம் ஓதலாமா? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகலாமா? அமித்ஷா வந்து இங்க தமிழ்நாட்டில் பேசுவது என்பது அயோக்கியத்தனத்தோட உச்சம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சாமி கும்பிடுறது வேற, வாக்காளராக இருந்து கொண்டு ஒரு நாட்டினுடைய தலைமையை தேர்வு செய்வது என்பது வேற என்று புரியாதவன் கிடையாது. பங்குனிக்கு வந்து பாத யாத்திரை போறேன் பழனிக்கு, அமித்ஷாட்ட கேட்டுக்கிட்டா போறேன் தமிழ்நாட்டுக்காரன் போறான். அவனுக்கு சாமி கும்பிட நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரியும் முருகனை வந்து எப்படி கும்பிடணும், எப்படி வேல் குத்தணும், என்னென்று திருச்செந்தூருக்கு காவடி எடுக்கணும் அவனுக்கு தெரியும். அதை வைத்துலாம் நீ அரசியல் செய்ய முடியாது. 22ஆம் தேதி முருகன் மாநாடு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி முருகர் இந்த சிக்கந்தர் மலை, கந்தர் மலை, இந்த விஷயத்தை எல்லாம் வச்சுதான் இந்த தேர்தலை வந்து பாஜக சந்திக்க போகுதுன்னு எடுத்துக்கலாமா? பாஜக இதை வைத்துதான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற பரிதாப நிலையிலே இருந்தால் பாஜகவின் தோல்விக்கு இப்பொழுதே உத்தரவாதம் தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற ஒருவன், எவனாவது ஒருவன், இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையாங்கிற வம்பு விளக்குக்கு இந்த பஞ்சாயத்துக்கு நான் வர்றேன்னு தயாராக ஒருவன் இருக்கிறானா? உள்ளூர்காரன் ஒருத்தன் கூட பேசி தீர்த்துக்கிறோம், யாரும் வராது, எங்க ஊருக்குள்ள வந்து வம்புழுக்காதியடா, வம்புழுக்கிறதுக்கு நாங்க ஆளு கிடையாதுடா, சண்டியர்களா இந்த பக்கம் வராதிய, சங்கிகளே இந்த பக்கம் வராதிய, திருப்பரங்குன்றத்துக்காரன் சொல்றானா இல்லையா? அப்ப சமாதானமாக இருக்கிறவன் மாமா மச்சானா அண்ணன் தம்பியா உறவு முறை சொல்லிக்கிட்டு இருக்கான். பள்ளிவாசல் தரப்பு விழான்னா நாங்க தாய் மாமன் சீர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கள்ளழகர் ஆத்துல இறங்குறாருன்னா நீர்பந்தல் அமைத்து மோர்பந்தல் வைத்து ரசனாலாம் குளிர்பானங்களை கொடுத்து எங்களை மகிழ்விக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போறவர்களுடைய பாதங்களிலே வெப்பம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசலிலே நின்று கொண்டு ஒரு இதுல குழாயில தண்ணி நீர் அடித்து கொண்டிருந்தவர்கள் வந்து கால்களிலே தண்ணீரை நனைத்து விட்ட இதை சமூக வலைதளங்கள்ல பார்த்தா இந்த மண்ணிலே மதவெறி கிடையாது, இது வடநாடு கிடையாது, வட மாநிலங்கள் கிடையாது, இது உத்தரப்பிரதேசம் கிடையாது, இது உத்தரப்பிரதேசம் கிடையாது, இது குஜராத் கிடையாது. இங்கு இந்து முஸ்லீம் கலவரத்தையோ சாதி கலவரத்தையோ உருவாக்குவதன் மூலமாக பாஜக அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருக்காங்க. குருமூர்த்தி அவர்களை வச்சு பாமகவோட பேச்சுவார்த்தை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. பாமக பாஜகவோட கூட்டணிக்கு வருமா? பாமக, தேமுதிக, தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இவங்கெல்லாம் கூட்டணி சேருவாங்களா? எல்லாருமே குள்ளர்களாக இருக்கிறார்கள். உயரமாக ஒருவன் கூட கிடையாது. ஏன் தாவேகாவுக்கு 20% ஓட்டு இருக்குன்னு தாவேகாவுக்கு 20% இருக்கிறதுன்னு யாரு சொன்னா? ஏதாவது ஒரு இது நம்பகத்தன்மைக்குரிய விஷயம் ஏதாவது இருக்கா? பரீட்சைக்கு போகாதவன், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் கோல்டு மெடல் வாங்கிட்டான்னு சொல்றது மாதிரி இருக்குது. களத்துக்கே வரல. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு ஆண்டு முடிவுக்கு வந்து விட்டதற்கு பின்பு கூட விஜய் மொத்தமா பேசுனது எவ்வளவுன்னு பார்த்தா 3/4 மணி நேரம் கூட கிடையாது.
மொத்தமே 1 மணி நேரம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தது வரைக்கும். ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையில் தொடங்கி விட்டேன், கட்சி ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பின்பு 1 மணி நேரம் கூட மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு எந்த தகுதியுமே வளர்த்து கொள்ளவில்லை என்றால் விஜய், மறுபடியும் நீங்கள் நடனமாட போகலாம், நடிக்க போகலாமே தவிர, ஜனநாயகன் உங்களுக்கு கடைசி படம் என்று சொல்வது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்களா, உங்கள் ரசிகர்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். 2026ல் விஜய் சட்டமன்றத்திற்கு போவதற்கே சாத்தியம் கிடையாது. ஒருவர் கூட வெற்றி பெற மாட்டாங்க. 20% வாக்குகளை பெறுவாங்க. 20% விஜய் அவர்களே வெற்றி பெறுவார், பெற மாட்டார். 8.2% வாக்கு பெற்ற சீமான் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட சீமான் சட்டமன்றத்துக்கு போகல, நாடாளுமன்றத்துக்கு போகல, கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு போகல, ஒண்ணுமே போலியே. 20% வாக்கு பெற்ற அவங்க என்ன 2 20% என்பது உத்தரவாதப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 20% வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக. அதிமுக என்கிற கட்சிக்கு நிகரான கட்டமைப்பு, அதற்கு நிகரான வலுவான தொண்டர் அமைப்பு, அதற்கு நிகரான நிர்வாகிகள், சட்டம் ஒரு நிர்வாகிகளுக்கான சூழல், இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உழைக்கணும். கட்சி ஆரம்பிச்சு தலைவனே 10 நாள் வேலை செய்யலையே. இன்னைக்கு தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதிமுக பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் 1000 ரூபாய் கொடுத்து பாஜக வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க, வேலை செய்ய வச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் பாஜகவுக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்காக வேலை செஞ்சாங்க கொங்குல பல பகுதிகளில். அப்போ தாவேகாவுக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை கிடைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பாஜகவிற்கு என்று பூத் கமிட்டி ஏஜென்ட் போட முடியல. 1000 ரூபா கொடுத்து தான் ஆள் பிடிச்சி தான், வாடகைக்கு ஆள் பிடிச்சி தான் போட வேண்டிய நிலைமையில கட்சி வந்து மிக மோசமான நிலைமையில இருக்கு. பூத் கமிட்டிக்கான ஏஜென்ட் போட முடியாத, ஆட்களை நியமிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான நிலைமையிலே பாஜக இருக்கிறது என்பதுதான் இந்த கருத்தினுடைய அர்த்தம். சரி, அதிமுகவிலே இருந்து விலை போகக்கூடியவனோ எவனோ ஒருவன் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு பண்ணான்னா, அவன் அந்த கட்சிக்கு, தன் கட்சிக்கு விசுவாசமா இல்லாதவன் பாஜகவுக்கு எப்படி விசுவாசமா இருப்பான்? தாவேகாவுக்கு தலையும் தெரியல, காலம் தெரியல. நீர்ப்பாசியே தண்ணீரிலே மிதக்கும், வேர் பிடிக்காது. நீர்ப்பாசி வேர் பிடிக்காத காரணத்தினால அது பூக்காது, காய்க்காது, கனியாது. தமிழக அரசியலிலே தாவேகா என்பது ஒரு மிதந்து கொண்டிருக்கிற நீர்ப்பாசி. அது பூக்கப் போவதில்லை, காய்க்கப் போவதில்லை, கனியப் போவதில்லை, அது விளையப் போவதில்லை. ஏனென்றால் அதற்கு வேர்களே இல்லை. சீமான் அவர்கள் இருக்கார். இப்போ அதிமுக இருக்கு, அதிமுக கூட்டணி. இப்போ அதிமுக கூட்டணின்னு சொல்லாமா, பாஜக அதிமுக கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி. சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, தாவேகா ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிக, பாமக ஏதோ ஒரு சைடு போவாங்க, எந்த சைடு போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தான் பார்க்கணும். ஆமா, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ சீமான் அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் உயருமா, இல்லை அந்த ஓட்டுக்கும் சேர்ந்து பிரியுமா? சீமானுடைய அரசியல் என்பது ஒரு நேர்கோட்டு பாதையிலே போகவே இல்லை. கட்சி தொடங்கும் போது இருந்த கோட்பாடு, கட்சி தொடங்குகிற போது பெரியார் படத்திலே இருந்தார். பெரியாரை பற்றி பேசிதான் கட்சி தொடங்கினார். பிரபாகரனை ஒரு பக்கமும் பெரியாரை ஒரு பக்கமும் 2 கண்களை போல் வைத்துக்கொண்டு கட்சி தொடங்கினார். இப்பொழுது பெரியார் குறித்து தரக்குறைவாக பேசுகிறார். அதை ஆடிட்டர் குருமூர்த்தி பாராட்டுகிறார். சங்கிகளுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலைக்கு சீமான் போனதற்கு பின்பு கட்சிக்காரன் வேறு திசை நோக்கி போயிட்டான். 16 மாவட்ட செயலாளர் காணாம். பல பேர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள்லாம் சாமியும் ஜங்காத்தை எனக்கு வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. எனவே சீமானின் கட்சி பாதியாக உடைந்து விட்டது. பழைய கணக்குப்படி பார்த்தாலே அவருக்கு ஒரு 4% வாக்கு வங்கி வருவதற்கு தான் சாத்தியம் இருக்கு. அந்த வாக்கு வங்கியையும் இளைஞர் படையாக இருக்கக்கூடியவர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்ட வாக்காளர்கள் என்று வருகிற போது தாவேகா பக்கம்தான் அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் வந்ததற்கு பின்பு சீமானுக்கு மாபெரும் பின்னடைவு. அதனால சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாஜக அதிமுக கூட்டணிக்குள் போவது ஒன்றுதான் அவருக்கு இருக்க வாய்ப்பு. பழைய மாதிரி நான் வீரமானவன், நான் பயங்கரமான ஆளு, மண்டியிட மாட்டேன் அப்படிலாம் அவர் பேசுவார். பேசிவிட்டு மறைமுகமாக பணம் வாங்கி கொண்டிருக்கிற சீமான் இந்த முறை நேரடியாக கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஜக நிகழ்ச்சி, நிர்வாகிகள் கூட்டம், ஆலோசனை கூட்டம், இதெல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் தலைமையில் மதுரையில் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் வந்து நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டண்ட்டை விட அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. போஸ்டரில் கூட அண்ணாமலை அவர்களுடைய படம் தான் முதன்மையில் இருந்துச்சு, நயினார் அவர்களுடைய படம் கடைசியில் தான் இருந்துச்சு. அப்போது அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோன்னு சொன்ன அதிமுக இப்போ கூட்டணியில் இருக்காங்க.
இனி மீண்டும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்குமா பாஜகவுல? அண்ணாமலைக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு குறைந்தபட்ச கூட்டம் அந்த கட்சிக்குள் உருவானது உண்மைதான். அவர் வந்து போஸ்ட்டை வந்து அவரே செலவு பண்ணி அடிச்சு பெரிய சைஸில் படம் வைங்கப்பா அப்படின்னு சொன்னார். அமித்ஷா வரும்போது அமித்ஷாவுடைய அறிவுக்கு உரைக்கும்படியாக அதிரடியாக தொடர்ந்து கைதட்ட வேண்டும் என்பதை சூசகமாக கைகாட்டுகிற விதமாக நான் இப்படி இப்படி சொல்லுவேன், நிறுத்திடக்கூடாது, நான் நிறுத்துன்னு சொல்லுவேன், நிறுத்திடக்கூடாது என்று சொல்லுகிற விதமாக கையை காமிக்க காமிக்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூச்சல்னாலேயோ இந்த போஸ்டர்னாலேயோ ஒரு கட்சி வளரும்னா எத்தனையோ கட்சிகள் வந்து கூச்சல்னால வளர்ந்துருக்கணும். அதனால் அண்ணாமலை ஒரு சீன் போட்டார். அவர் எப்பொழுதுமே சீன் போடுறதுல சிறப்பானவர், அது நிரூபித்திருக்கிறார். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு தான் தேர்தல் உத்திகள் தெரியும். தேர்தல் வெற்றியை வந்து அண்ணாமலை பெறாத காரணத்தினால தான் அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார், மாநில பதவியிலிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணி என்பது தேர்தல் காலம் வரைக்கும் நீடிக்காது. மீண்டும் மீண்டும் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேச பேச மீண்டும் இந்த பிரிவு வந்து பிளவு வந்து உருவாயிரும். எப்படி கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறினாரோ அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் வெளியேறுவார். பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கு அடித்தளத்தை போடுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமித்ஷாவின் வருகை அமைந்து விட்டது. பழனி முருகனே ஆசைப்பட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே, அவர் தான் பழனிசாமி, முருகன் மாநாடு போடுறாங்க இல்லை, அவரே பழனிசாமி தான். அந்த பழனிசாமியின் பேரால முருகனின் பேரால மாநாடு போடுறோங்கிற பேரில் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து பழனிசாமி கூட்டணியை உடைச்சிட்டீங்க. அதனால இனி முருகனே நினைச்சாலும் எம்பெருமானே நினைச்சாலும் இந்த கூட்டணி நீடிக்காது. இந்த கூட்டணி உடைவதற்கான ஒரு தொடக்க புள்ளியை அமித்ஷா உருவாக்கிட்டாரு. சொந்த காசுல சூனியம் வைக்கிறது மாதிரியே பாஜக காரன் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒருபோது கூட்டணி ஆட்சி அமையாது. கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது, அப்டேட் என்ன வருது, அதிமுகலேருந்து என்ன ரியாக்ஷன் இப்போ வரைக்கும் வரல, இனிமே என்ன வருது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.